ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஒயிட் ரைஸ், அம்மா செஞ்ச மைசூர் ரசம், சிக்கன் தொக்கா அம்மா தான் செஞ்சாங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். சிம்பிள் தான் இன்றைக்கி. சிக்கனு, ரசம். அப்புறம் எப்படி போச்சு இன்றைக்கி போராட தான் போயிருக்கோம்ல. வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிருப்பீங்க, வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கணும் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய பேர் லைக் பண்ணுங்கண்ணா, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு லைக் போடுங்க, நான் தான் இட போது ஒரு லைக் போடுறதுண்ணா, சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மேட்ரு? சரி, ஓகே, சாப்பிடலாம். ஓகேவா? எப்போ போல் அம்மா வைக்கிற ரசம் தான், அதே லைட் டேஸ்ட்டு, காரம். சிக்கன் தொக்கா அதே தான். எங்கள் அம்மா எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் செய்வாங்க. மற்றபடி காரம்லாம் அதிகமாகலாம் போட மாட்டாங்க. நீங்கள் என்ன சமையல், என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க? சொல்லுங்கப்பா, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். என்ன அப்படி பார்த்தேன்னா ரன்னிங் ஆகுதான்னு பார்த்தேன். ஏன்னா மெமரி ஃபுல்லு காட்டுது ஃபோனு. எங்கேருந்து ஃபோனை வாங்குறது? ரசம், சிக்கன் நல்ல காம்பினேஷன் தான். நீங்களும் சாப்பிடுவீங்க, இதெல்லாம் சாப்பிடாத பொருள் தான். உங்கள்கிட்ட கேட்கலாம், இது சாப்பிடலையா அது சாப்பிடல, எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தான். கரெக்டு தானே? நேற்று சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம், இன்றைக்கி சிக்கனு. என்ன பண்ணுறது, சிக்கன் தான். வேறு எதுவும். மட்டனு 900 ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினா கூட 800 வரும் மேக்ஸிமம். ஒன்று சொல்கிறேன், உண்மையாக என்னை பிடிச்சி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு என்கிட்ட இருக்கிறத பிடிச்சி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பாவம் பட்டு பார்க்குறீங்கன்னா அதுக்கும் சொல்லுங்கள். ஆனால் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது தெரியல, எனக்கு சொல்ல வராது. சொல்ல வந்திருந்தேன்னா நான் எப்படியோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் சொல்ல வராது. சாப்பாடு பிடிக்கல, எல்லாமே நல்லா தான் இருக்குது, மனசு கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஆனால் வீடியோ பண்ணியே ஆகணுமே, இல்லைன்னா என்கிட்ட வேறு வீடியோ இல்லை. ஓகே.
அம்மா ரசத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இது காணலாம். ஓகேவா? மைக் வந்துச்சு. ஒயர்லெஸ் மைக்கும் வாங்கிட்டேன், ஒயர் போட்டு பேசுகிற மைக்கும் வாங்கிட்டேன். ஏன்னா மைக் இருந்தால் நல்லது இல்லை. இது அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரில. எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு எதாவது வீடியோ எடுக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் சரி, இன்றைக்கி கொஞ்சம் போர் தான். போர்னா இல்லை, மைண்டு அது ஒரு மாதிரி ஃபீல். அது சொன்னால் புரியாது யாருக்கும். பெரிய பைட் அதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இந்த பெரிய பைட்டு வந்து ஒரு பக்கம் ரிஸ்க்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஓகே, சிக்கன் தமிழன் அடிச்சதா? இதான் தமிழன். இதான் இருங்க 2-3 செகண்ட் அதனால் பார்த்துக்கலாம். பெரிய பீஸ் வைக்கிறோம், கூடவே சாப்பாடு வைக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை வைக்கிறதுக்கு. பெரிய பைட்டுக்கு சாப்பாடு சிக்கன், அவ்வளோதான். அதாவது இந்த வீடியோவில் நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் வரும் போகும். ஃபீலிங்ஸும் சரி, சந்தோஷமும் சரி, எல்லாமே. ஆனால் நம்ம கையில் வந்து ஒன்று மட்டும் நிரந்தரமாக இருக்கணும். என்னென்னா அன்பு. அந்த அன்பு வந்து நீங்கள் யார் மேலே வைக்கிறீங்க, உங்கள் மேலே அவங்க வைக்கிறாங்களா இல்லையாலாம் நம்ம முக்கியம் இல்லை. நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறது நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் யார் மேலே அன்பு இருந்தாலும் அந்த அன்பை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது விட்டுறாமல் பார்த்துக்கிறோம். ஓகேவா? ஆனால் அதுக்காக உங்களோட இது வந்து குறைச்சிக்கூடாது. இது ரெஸ்பெக்ட். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் உங்கள்கிட்ட. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கரெக்டாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்லணுமா சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ தான் ஃபோன் வருது. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. பாய்.